அக்பர் அலி மகனார் இஜாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸரில் உமரி முகஸத்துஹா வ குல்ல முகஸத்தின் ஃபிதஹா வ குல்ல ஃபிதாத்தின் தலாலா. ஹதீஸ் மற்றும் அதன் விளக்கம். யார் பொறுமையின் மேற்கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவரை அல்லாஹ் பொறுமையாளராக ஆக்குவான். மேலும் பொறுமை விட சிறந்த விசாலமான நீருக்கு அருகொடை ஏவருக்கு கொடுக்கப்படவில்லை. அறிவிப்பர் அபு சைல் அல் குடில் அலி அவர்கள். நூல் புகாரி 469. விளக்கம். பொறுமையின் கடிப்பிடிப்பதற்கு அல்லாஹ் வழங்கும் மிக மகட்டான பரிந்துமாகும். பொறுமையின் கொண்டவருக்கு கிடைக்கும் கூலி சொர்க்கம் சுவனமாகும். மேலும் அவர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அல்லாஹ் பொறுமையாளர் இருக்கின்றான். பொறுமை என்பது இறைய நம்பிக்கை அடையாளம். ஒரு உண்மையான மூமின் பொறுமையின் போடு அல்லாஹ்விடம் மட்டும் முறியாடுவார் என்று போன்ற அல்லாஹ் நம்பி மறுக்க செய்தார்கள். உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாமல் போன போது என்னுடைய துக்கத்தையும் காவலையும் நான் முறியடிலாம் அல்லாஹ்விடம் தான் என்று கூறுகிறார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு மிகவும் பொருந்தமான அழுகி என பொருள்படும் சஃப்ரூன் ஜம்னி என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். பொறுமையின் சிகாரமாக முகமது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு பல வரலாறு சான்ற கூறலாம். தாயிஃப் நகர் மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாலும் கல்லாலும் தும்பின்போடு பொறுமையாக இருந்தார்கள். ஒரு உண்மையான மூமின் வாழ்வில் 3 விதமான நிலைகள் நமக்கு பொறுமை தேவைப்படுகிறது. அவை: 1. அல்லாஹ்வை வழிபடும் அவன் கட்டளைகளை பின்பற்றப்போடு. 2. பாவமான காரியங்களை நீக்குவதற்கு. 3. அல்லாஹ்வை நீட்டிகளை கலாக்கடி ஏற்கொள்ளப்பட்ட போது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வை கட்டளைகளை ஒழுக்காக நிறைவேற்றுமாகும். அதில் 1. இறைவனை தினமும் 5 நேரம் வணங்குவது என்பது அனைவருக்கும் எளிதான செயலாக அமைந்தவில்லை. ஒழுக வாழ்வில் ஏற்படும் சிரமங்கள்: அதிக குளிர், அதிக வெப்பம், மழை, துக்கம், சோம்பல் போன்ற தடிகள், உடல்நிலையான பின்னுடைய தொழில், வியாபாரம் போன்ற நெருக்கடியிலிருந்து இறைய வணங்குவது தடை ஏற்படலாம். அது போன்ற நேரங்களிலிருந்து இறைய வணங்குறதுக்கு முக்கியம் கொடுத்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். நாம் யாருக்கும் சொல்லாமல் தாயே ஒரு வழியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அழுது கண்ணீரும் அமைதியான பொறுமை ஒரு நாள் வீணாகாது. இன்று வலிக்கின்ற பொறுமை நாளைக்கு தன்னிட்டு சாட்சி ஆகும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சிறப்பாக பொறுமையை பற்றி பேசினாப்புல. நம்ம ஒரு நாள் 2 நாள் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு உடனே நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம அதை விட அல்லாஹ் நல்லதாக நமக்கு கொடுக்க போகிறோம், அதனால தான் தாமதப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு என்ன வேண்டும். மிக சிறப்பாக பேசினாப்புல.